அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு DOPBW அமைப்பின் வாயிலாக ஜூலை 1 முதல் 31 வரை மிக முக்கியமானது என அமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டிருக்காரு. அதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மிக மூத்த ஓய்வூதியதாரர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக ஜூலை 1 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாத கால சிறப்பு பிரச்சாரம் 2.0க்கான வழிகாட்டுதல்களை பணியாளர் பொதுத்துறை குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் இணை அமைச்சர், அதாவது தனி பொறுப்பு ஜிதேந்திர சிங் அவர்கள் வெளியிட்டுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் மேம்பாடு பயணத்தை எடுத்துரைக்க ஜிதேந்திர சிங் துறையின் முன்முயற்சியை பாராட்டினார். மேலும் இந்த குறைகளை சரியான நேரத்தில் மற்றும் தரமான முறையில் நிவர்த்தி செய்வதன் முக்கியத்துவத்தினை வலியுறுத்தினார். மத்திய அரசு குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மிக மூத்த ஓய்வூதியதாரர்களின் குறைகளை சரியான நேரத்தில் மற்றும் தரமான முறையில் நிவர்த்தி செய்வதற்கான ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர் நலத்துறை ஜூலை 1 முதல் 31ஆம் தேதி வரை ஒரு மாத கால சிறப்பு பிரச்சாரம் 2.0 என்ற பெயரில் நடத்தப்படும் என அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்காரு. இந்த பிரச்சாரத்தில் DOPBW ஒருங்கிணைக்கும். இந்த பிரச்சாரத்தின் கீழ் மொத்தம் 2210 ஓய்வூதிய குறைகள் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காண அரசாங்கத்தின் 51 அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் மற்றும் அமைப்புகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட உள்ளன. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் குறைகளை திறன்பட நிவர்த்தி செய்வதன் மூலம் பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் மூத்த குடிமக்களின் நலனில் மத்திய அரசு கொண்டுள்ள உறுதிப்பாட்டை தெளிவுபடுத்துவதாக அமைச்சர் மேலும் கூறியிருக்காரு. இந்த ஜூலை 1 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் உங்களோட குறைகளை கொண்டு போய் சமர்ப்பித்து அதற்கான நிவர்த்திகளை பெற்றுக்கொள்ளலாம்.